உங்கள் வேல்முருகன். இன்னியோட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மா பற்றி. கர்மானா என்ன? கர்மா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. கர்மா எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் எவ்வளோக்குள்ளே ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் அதே அளவுக்கு உங்களுக்கு நன்மையாக நடக்கும். நீங்கள் எவ்வளோக்குள்ளே ஒருத்தங்களுக்கு நெகட்டிவாக யோசிச்சு, நெகட்டிவாக பண்ணி, பொய் சொல்லி, அந்த விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கும். அதனால நம்ம எப்போதும் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா, நிறைய விஷயத்தில் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக இருக்கணும். 4 பேருக்கு நன்மை பண்ணணும். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்போதும் 4 பேருக்கு துரோகம் பண்ணி, 4 பேருக்கு நம்ம பொய் சொல்லி இருக்கிறது பார்த்திங்கன்னா, நாளைக்கு அதே விஷயம் உங்களுக்கு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். அது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாருக்கும் எந்த வேலையும் கஷ்டம் கொடுக்காதீங்க. யாருக்கும் எந்த வேலை துரோகம் பண்ணாதீங்க. உண்மையாக இருங்க. பொய் சொல்லாதீங்க. உண்மையாக இருங்க. அது அந்த கர்மா உங்களுக்கு நல்ல வேலை உங்களுக்கு கொண்டு போய் நல்ல வேலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேய்கள் இருக்குன்னு கேட்டிங்கனாலும் இருக்குன்னு தான் சொல்லுவோம். அவர் 2மே இருக்குன்னு சொன்னால், அப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அதுதான் என்னோடய பதிவு. நன்றி. நான் உங்கள் வேல்.